நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வோல்டாஸ் இண்டோர் ஏசியை வந்து தனியாக கழட்டி கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஏரே வரல சுத்தமாக, எல்லாமே காயில் ப்ளோயர் எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. வாங்க கேஸ் பம்ப் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைப் லைன்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஒயிட் சிமெண்ட் அடைச்சிருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். கேஸை பம்ப் டவுன் பண்ணிவிட்டு பைப் லைன் எல்லாமே கழட்டிடுவோம். இந்த ஒயிட் சிமெண்ட்டு வைக்கும்போது துணி ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா அடுத்து கழட்டும் போது ஈஸியாக இருக்கும். நட்டெல்லாம் கழட்டி விட்ருங்க, 2 பைப் லைனையும். ஓகே, வாங்க உள்ளே போய் இண்டோரை கழட்டுவோம். ஒயர்லாம் ஸ்டெபிளைசர்லேருந்து கழட்டி விட்டு இண்டோரை கழட்டிடுவோம். இண்டோர் வந்து கழட்டும் போது லெஃப்ட் சைடே சாய்ச்சிருங்க, ஏன்னா தண்ணி வாட்டுறது இருந்துச்சுன்னா அங்கிட்டு பிசிபியில் படாது, ஃபேன் மோட்டரில் பிசிபியில் படாது. அதனால் லெஃப்ட் சைடே சாய்ச்சி தூக்கிடுங்க. இப்படி தூக்குனிங்கனாக்கா உங்களுக்கு தண்ணி எதுவும் உள்ளே போகாது. வாங்க கொண்டு போய்ட்டு கம்ப்ளீட்டாக பிரிச்சுருவோம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணணும். எல்லாமே தனித்தனியாக கழட்டிடணும். பேனலு, எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு, ப்ளோயரு, காயில் எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு. காயில் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு. இந்த டஸ்ட்டுனால நமக்கு வந்து உடல் நலத்துக்கும் பாதிக்கும். வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி டஸ்ட் இருந்துச்சுன்னா கரண்ட்டு கன்சப்ஷன் அதிகமாகும். அதனால் டஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரித்தாச்சு. ப்ளோயரு, காயில் எல்லாமே தனித்தனியாக பிரித்தாச்சு. அதை வந்து ஃபோம் அடித்து ஊற வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். இது காசிங்ஸோடு அந்த மாதிரி எதுவும் போட்டுறாதீங்க. பாருங்கள், ஃபேன் மோட்டர், எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு, டிஸ்பிளே எல்லாமே கழட்டியாச்சு. ப்ளோயரு, லூவரு எல்லாமே கழட்டியாச்சு. இந்த ஃபோம் வந்து நம்ம 1/4 மணி நேரம் ஊற வைங்க. உடனே போட்டு உடனே அடிச்சிடாதீங்க. வாங்க இப்போ வந்து இந்த கவர் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். முதல்ல வாட்டர் ஜெட்டை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி டஸ்ட்டை ஃபுல்லாகவே இருக்கிற டஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம இதுக்கும் ஃபோம் போட்டு நல்லா கழுவிட்டு தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு சர்வீஸ் பண்ணணும். ஓகே, நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அடுத்து மேலே உள்ள கவரையும் வாஷ் பண்ணிடுவோம். கவர் கழட்டும் போது டிஸ்பிளே எதுவும் இருந்தால் நம்ம வந்து டிஸ்பிளே கழட்டிட்டு தான் அடிக்கணும். இதில் ஒரு சில மாடலில் வந்து டிஸ்பிளே வந்து இதிலே ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. இது ஃப்ரண்ட்டு பேனலு, இதில் எதுலையாவது இருந்தாலும் நம்ம கழட்டிடணும் கம்ப்ளீட்டாக. பாருங்கள், ஃபோம் போட்டு காயில் ஊறிக்கிட்டு இருக்குது. அடுத்து ப்ளோயரை க்ளீன் பண்ணிடுவோம். ப்ளோயர் வந்து கம்ப்ளீட்டாகவே பிளாக்காக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அழுக்கு எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள், டஸ்ட்டு. பயங்கரமாக இருக்குது டஸ்ட்டு. நல்லா இப்போ ப்ளோயரை வந்து நல்லா க்ளீன் பண்ணுவோம். ப்ளோயரை வந்து லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே வந்து சுற்றி திருப்பி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா நைஸாக டஸ்ட்டு இருக்கும் அதில். ஆனால் ப்ளோயரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா வாங்க அடுத்து பார்த்திங்கனாக்கா காயில் க்ளீன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கனாக்கா எல்லாமே பாருங்கள், ஃபேன் மோட்ரு எல்லாமே வந்து தொடச்சிடணும் கம்ப்ளீட்டாக.
அடுத்து காயில் வாங்க க்ளீன் பண்ணுவோம். காயில் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும். காயில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே பிளாக் ஆகிட்டு ஏர் வந்து வரவே வராது வெளியில். உங்களுக்கு சிஸ்டமே சரியாக ஒர்க் பண்ணாது. ஃபோம் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஊற வச்சு அடித்தா தான் நல்லா அழுக்கு போகும். காயில் வந்து எல்லா சைடுமே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம வந்து காயில் வந்து ஃபோம் போட்டு க்ளீன் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அடிக்கணும். இந்த மாதிரி வந்து 4 டைம்ஸ் வந்து காயில் வந்து க்ளீன் பண்ணோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த உள்ள டஸ்ட்டு ஃபுல்லாகவே வெளியேறும். நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டோம்னாலும் உங்களுக்கு டஸ்ட்டு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு காயில் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வச்சு ஒரு 4 டைம் அதுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு கழுவி. இப்போ பார்த்துங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். ப்ளோயரு கவரு எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது. முதல்ல எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஃபில்ட்ரு எல்லாமே கிளியராக இருக்குது. இந்த பைப்புக்கு வந்து டேப் அடிச்சுட்டு தான் நீங்கள் சர்வீஸே பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. பாருங்கள் காயில் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள் இங்கிட்ட உள்ளது அங்கிட்ட அப்படியே தெரியுது. ஒரு ஃபிங்ஸ் கூட வளையலை. இது பழைய மாடல் ஏசி தான். சர்வீஸ் அவங்க ப்ராப்பராக பண்ணுறனால அவங்களுக்கு வந்து ஒரே ஆள் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து ஃபிங்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி கரெக்டாக இருக்குன்னு. கிளியராக இருக்குது. இப்போ இந்த ப்ளோயர் புஷ்ஷுக்கு வந்து கம்பல்சரி கிரீஸ் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஓடி இருக்கும், கிரீஸ் ட்ரை ஆகிருக்கும். கிரீஸ் வச்சுருங்க கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்ரு ஷாஃப்ட்டுக்குமே வந்து கிரீஸ் வச்சுருங்க. அடுத்து கழட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. ஃபேன் மோட்ரு ஷாஃப்ட்டுக்குமே வந்து கிரீஸ் வந்து லேசாக அப்ளை பண்ணிவிட்டு ப்ளேயரை உள்ளே லாக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபேன் மோட்ரு எல்லாமே மாட்டுவோம். இப்போ ஃபேன் மோட்ரு ஏற்கனவே எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிடுங்க. அந்த ப்ளோயரும் அந்த ஃபேன் மோட்ரு ஷாஃப்ட்டும் சேர்கிற இடத்துல ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க. அது நல்லா டைட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக ப்ளோயர் ரொட்டேஷன் ஆகாது. அதனால் நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேன் மோட்ரு கவரை மாட்டிடுவோம். எப்படி இருந்துச்சோ அதே பொசிஷனில் மாட்டிடுங்க. எதுக்கு எந்தெந்த ஸ்க்ரூ வந்துச்சுங்கிறத கழட்டும் போதே பார்த்துக்கோங்க. அதே ஸ்க்ரூவை அப்படியே போட்டுருங்க. ஏன்னா ஸ்க்ரூ வந்து போடுறது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம சாதாரண விஷயமாக நினப்போம். அந்த ஸ்க்ரூ வந்து வேறு இடத்துல அந்த ஸ்க்ரூ போடும்போது அது வைப்ரேஷன் சவுண்டு இந்த மாதிரி எதாவது வரும். வாங்க காயில் வந்து லாக் பண்ணிடுவோம். காயில் கரெக்டாக வச்சு அந்த அங்கிட்ட உள்ள லாக்லையும் இங்கிட்ட ஒரு லாக் வரும் கை வச்சுருக்க இடத்துல, அதை கரெக்டாக வச்சுட்டு லாக்கில் வச்சு அழகாக லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் இந்த சர்வீஸ் பண்ணும்போது இந்த ட்ரைனேஜ் ஓஸ் வந்து பார்த்துக்கோங்க. நான் மாட்டினோட்டி வாட்டர் லீக்கேஜ் ஆகும். அது கொஞ்சம் டேமேஜ் இருந்தாலும் மாற்றிடுங்க. இந்த ஓஸ் நாங்கள் இப்போ புதுசாக கொஞ்சம் நல்லா இருக்கிறனால நாங்கள் மாற்றலை. இல்லைனா கம்பல்சரி அதை மாட்டி விட்ருங்க. மாட்டுறது நல்லது. பாருங்கள், எல்லாத்துக்கும் இந்த ஃப்ரீசர் காயில் எல்லாமே வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஸ்க்ரூ வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஓரளவுக்கு மேலே பண்ணாதீங்க. ரொம்பவும் டைட் பண்ணிங்கனாலும் ஸ்லிப் ஆகிரும். இந்த பழைய ஏசி ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் கேபினட் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு வீக்காக தான் இருக்கும். அதனால் ஸ்க்ரூ எந்த அளவுக்கு நமக்கு ஏறுதுன்னு பார்த்துக்கணும். அதோடு நிப்பாட்டிக்கணும். அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது.
எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டை மாட்டிடுவோம். இது வந்து தனியாக கழட்டி வச்சுட்டு நல்லா ப்ளோயர் வச்சு அடிச்சுட்டு எல்லாம் நல்லா தொடச்சிட்டு இதை மாட்டுவோம். இது அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து வாட்டரோ எதுவுமே அடிச்சிடக்கூடாது. எல்லாமே தனித்தனியாக கழட்டிடணும். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் லேசாக தண்ணி பட்டாலே உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். கரெக்டாக அந்த போர்டை வச்சு லாக் பண்ணிவிட்டு இதில் வந்து எர்த்து ஒயரு கம்பல்சரி கொடுத்துருங்க. எர்த்து வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். எர்த்து வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கணும். நம்ம எர்த்து ஒயர் தானேன்ட்டு அதை வந்து கட் பண்ணி விடுறதோ இல்லை ஸ்க்ரூ பண்ணாமல் வர்றதோ விட்டுறக்கூடாது. கம்பல்சரி இந்த எர்த்து ஸ்க்ரூ கொடுத்துருங்க. காயிலில் வந்து அந்த காயில் சென்சாரை வந்து கரெக்டாக வச்சு லாக் பண்ணிடணும். ஃபேன் மோட்ரு ஒயர் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துடணும். ஃபேன் மோட்ரு ஒயருக்கு போகிற அந்த ஃபீட்பேக் ஒயரு, சப்ளை ஒயரு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடணும். கரெக்டாக கொடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த கனெக்டரில் வந்து ஸ்க்ரூ எதுவுமே லூஸாக இருக்கானான்னு பார்த்துட்டு எல்லாமே டைட் பண்ணி விட்ருங்க. டிஸ்பிளே ஒயரை மாட்டிடுவோம். ஓகே, எல்லாமே மாட்டியாச்சு. உள்ள இன்டோர் எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சு எல்லா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. வாங்க வெளியில் போவோம். வெளில போய்ட்டு கேஸ் லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணிடுவோம். கேஸை ஓப்பன் பண்ணிட்டு இது R22 கேஸ்னால் நாங்கள் வந்து வேக்கம் போடாமல் ஏர் மட்டும் எடுத்து விட்டு கேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. லீக்கை நல்லா டெஸ்ட் பண்ணிக்குவோம். லீக் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து கழட்டி மாட்டினதுனால நமக்கு வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்டு அது ஓகே, நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. கேஸ் டாப் அப் பண்ணிடுவோம். கேஸ் போட்டோம் 60 பாயிண்ட்டு தான் இருந்துச்சு. ஒரு 70க்குள்ளே வச்சுருவோம். கேஸு 70 PSI வச்சாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப பழைய ஏசிக்கெலாம் வந்து கேஸ் அதிகமாக வைக்காதீங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மாட்டி ஆன் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. ஏர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சத்தம் கேட்குது. ஏர் ஃப்ரீயாக வந்து கூலிங் நல்லா இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.